அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் இயல் 3 கவிதை பேழை ஆசிய ஜோதின்னு சொல்லக்கூடிய செய்யுளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நுழையும் முன் சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இரக்கம் என்பது தலை சிறந்த பண்பு. மனிதரிடம் மட்டுமன்று மற்ற எல்லா உயிர்களிடத்திலும் இரக்கம் கொள்ள வேண்டும். பிற உயிர்களை தம்முயிர் போல் எண்ணி காக்க வேண்டும். அதுவே சான்றோர் போற்றும் உயிரிரக்கம் ஆகும். அவ்விரக்கமே மனித குலத்தை வாழ வைக்கிறது. உலக உயிர்கள் எல்லாம் துன்பம் இன்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் புத்தர். அவரின் அறவுரை அறிவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நுழைமுன் பாக்ஸில். இப்போ புத்தரை பற்றி ஒரு சில விஷயங்களை நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. புத்தர் பார்த்தீங்கன்னா நேபாளத்தில் பிறந்திருக்காரு. ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. புத்தர் நேபாளத்தில் பிறந்திருக்காரு. இந்த நேபாளம் சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா புனித குகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. நேபாளம் என்பதன் பொருள் புனித குகை. ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த புத்தர் நேபாளத்தில் பிறந்துட்டு குஷி நகரில் இறந்திருக்காரு. ஓகேங்களா, குஷி நகரில் இறந்திருக்காரு. இந்த குஷி நகர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. இந்த குஷி நகர்ல தான் பாத்தீங்கன்னா இந்த திருநங்கைகளுக்கான ஒரு பல்கலைக்கழகம் இருக்கு. ஓகேங்களா, திருநங்கைகளுக்கான ஒரு பல்கலைக்கழகம் எங்க இருக்குன்னு சொல்லி கொஷினா கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா குஷி நகர். ஓகேங்களா, திருநங்கை சமுதாயத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு பல்கலைக்கழகம் குஷி நகர் உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு கூடுதல் தகவல். அதே மாதிரி பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுவும் உத்தரப்பிரதேஷ்ல தான் இருக்கு. ஓகேங்களா, பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம். ஓகேங்களா, இத தொடங்கினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மதன் மோகன் மாலவியா. ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு கூடுதல் தகவல். இது எந்த இடத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா வாரணாசியில இருக்கு. ஓகேங்களா, பனாரஸ் பட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டு ஃபேமஸான பட்டு, அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த வாரணாசின்னு சொல்லக்கூடியது யாருடைய தொகுதின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய சொந்த தொகுதி தான் வாரணாசி. ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. அவரு அங்கேதான் எம்பியா நின்று ஜெயிச்சிருக்காரு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த ஊபியில பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல முஸ்லிம் பல்கலைக்கழகம் சொல்லிட்டு அலிகர் முஸ்லிம் பல்கலைக்கழகம்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. ஓகேங்களா, அலிகர் முஸ்லிம் பல்கலைக்கழகம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பேர்லயே இருக்கு. அலிகர்னு சொல்லக்கூடியது இடத்தோடைய பேரு. அதே அந்த பல்கலைக்கழகத்துக்கு பேரா வச்சுட்டாங்க. அலிகார்னு கூட சொல்லுவாங்க. அலிகர் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அலிகார் பல்கலைக்கழகம் முஸ்லிம் பல்கலைக்கழகம் பாத்தீங்கன்னா அதுவும் உத்தரப்பிரதேஷ்ல தான் இருக்கு. இத தொடங்கினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சர் சையத் அகமது கான். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு கூடுதல் தகவல். ஓகேங்களா, அவர் தான் சொல்லுவாரு இந்துக்களும் முஸ்லிம்களும் பாத்தீங்கன்னா இந்தியான்னு சொல்லக்கூடிய அழகிய மங்கையுடைய 2 கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரு. ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த உலகத்திலேயே பாத்தீங்கன்னா புத்தருக்கு மிகப்பெரிய சிலை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் இருக்கு. இந்த உலகத்துல புத்தருக்குன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய சிலை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு கூடுதல் தகவல்.
ஓகேங்களா. போதி மரம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மரத்தை சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அரச மரத்தை வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா. போதி மரம்னா அரச மரம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு கூடுதல் தகவல். ஓகேங்களா. இப்போ நம்ம பாடத்துக்குள்ள போலாம். முன்கதை சுருக்கம். அரச வாழ்வை துறந்து நள்ளிரவில் அரண்மனை விட்டு வந்தவர் புத்த பிரான். பிம்பிசாரா மன்னனின் யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன. அவற்றின் நடுவில் அடிபட்டு வலியால் துடித்துக் கொண்டிருந்த ஆட்டுக்குட்டியை புத்தர் தம் தோளில் சுமந்து சென்றார். யாகசாலை அடைந்தார். மன்னனுக்கு அறவுரை கூறினார். நாடெங்கும் உயிர்கொலையை தடுத்து நிறுத்தினார். நின்றவர் கண்டு நடுங்கினாரே ஐயன், நேரில் நிற்கவும் அஞ்சினாரே. துன்று கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை கேளும் ஐயா. வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும். விழும் உடலே எழுப்புதலோ ஒரு வேந்த நினைக்கையிலும் ஆகாதையா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது அரச வாழ்வை வந்து வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு அரண்மனையை விட்டு வந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா புத்தர்ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு நாள் அவர் பாத்தீங்கன்னா ஒரு பிம்பிசாரா மன்னன் சொல்லக்கூடிய ஒருத்தவனுடைய யாகத்துக்காக நிறைய ஆடுகள் வந்து அந்த பலிக்காக வந்து கொண்டுட்டு போயிருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஆடு வந்து காலில் அடிபட்டு ரொம்ப கஷ்டப்படுறத வந்து புத்தர் பாக்குறாரு. அந்த புத்தர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த அடிப்பட்ட ஆட்டை வந்து தூக்கி தன்னுடைய தோல்ல சுமந்துக்கிட்டு அந்த யாகசாலைக்கு நோக்கி போறாரு. ஓகேங்களா. அங்க போயிட்டு இந்த செய்யுளை வந்து பாடுறாரு. ஓகேங்களா. இதுல ஃபர்ஸ்ட் 2 பத்தி பார்த்துட்டோம். 3வது பத்தி பார்க்கலாம். யாரும் விரும்புவது இன்னுயிராம், அவர் என்றுமே காப்பது அன்னதேயாம். பாலில் எறும்பு உயிர் பிழைக்க படும் பாடு முழுதும் அழிந்திரிலோ. நேரிய உள்ளம் இறங்கிடுமேல் இந்த நீநிலம் முற்றுமே ஆண்டிடலாம். பாலினில் மாறி பொழிந்திடவே வயல் பக்குவமாவது அறிந்திரிலோ. காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம். வாட்டும் உலகில் வருந்திடுவார் இந்த மர்மம் அறியாத மூடரையா. காடு மலையெல்லாம் மேய்ந்து வந்து ஆடுதன் கன்று வருந்திட பாலை எல்லாம் தேடி மக்களை ஊட்டுவதும் ஒரு தீய செயலென எண்ணிலோ. அம்புவி மிதில் இவ்வாடுகளும் உம்மை அண்டி பிழைக்கும் உயிரல்லவோ. நம்பி இருப்பவர் கும்பி எறிந்தடையில் நன்மை உமக்கு வருமோ ஐயா. 1000 பாவங்கள் செய்ததெல்லாம் ஏழையாட்டின் தலையோடு அகன்றிடுமோ. 1000 பாவங்கள் செய்தவையெல்லாம் ஏழையாட்டின் தலையோடு அகன்றிடுமோ. தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வதில்லை ஒரு நாளும் இல்லை ஐயா. ஆதலால் தீவினை செய்ய வேண்டாம், ஏழையாட்டின் உயிரை வாங்க வேண்டாம். பூதலன் தன்னை நரகமது ஆக்கிவிடும், புத்தியை விட்டு பிழையும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்யுளை கொடுத்திருக்காங்க. இந்த செய்யுள் எழுதினது யாருன்னு பாத்தீங்கன்னா கவிமணி தேசிக விநாயகனார் வந்து எழுதியிருக்காரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் சொல்லும் பொருளும் சொல்லிட்டு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா. அஞ்சினர்னா பயந்தனர், கருணைனா இரக்கம், விழும்னா விழும், ஆகாதுன்னா முடியாது, நீநிலம்னா பரந்த உலகம், முற்றும்னா முழுவதும், மாறினா மலை, கும்பினா வயிறு, பூதலம்னா பூமி, யார்னா பார்னா உலகம். ஓகேங்களா. யாருன்னு சொல்லிட்டேன், பார். ஓகேங்களா. இந்த பாருன்னு சொல்லக்கூடிய இந்த சொல் வந்து எந்த நூல்ல வந்து இடம்பெற்றிருக்குன்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலாற்று படையில வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாடலினுடைய பொருள் கொடுத்திருக்காங்க. யாகசாலையில் நின்றவர் அனைவரும் புத்த பிரானை கண்டு நடுங்கினர். அவர் முன்னால் நிற்கவும் அஞ்சினர். கூடியிருந்த மக்களின் முன்னால் இரக்கமே உருவான புத்த பிரான் கூறிய உரையை கேளுங்கள். வாழ்கின்ற உயிர்களை அழிப்பது இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எளிய செயல். ஆனால் இறந்த உடலுக்கு உயிர் கொடுத்து எழுப்புவது மன்னனாலும் முடியாத செயல். எல்லாரும் தம் உயிரை பெரிதாக மதித்து பாதுகாக்கின்றனர். எறும்பு கூட தன் உயிரை காத்து கொள்ள பாடுபடுவதை அறியாதவர் உண்டோ. நேர்மையான இரக்க மனம் கொண்டிருப்பவரால் மட்டுமே பரந்த இவ்வுலகம் முழுமையும் ஆட்சி செய்ய முடியும். உலகின்
மழை பெய்வதால் வயல் பக்குவம் அடைவதை அறியாதவர் உண்டோ? எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவரே நேர்மையான வாழ்வு வாழ்பவர். இந்த மறைப்பொருளை அறியாதவர் பிற உயிர்களை வருந்தி தாமும் துன்புறுவர் அப்படின்னு சொல்றாங்க. காடு மலை எல்லாம் மேய்ந்து வருகிறது ஆடு, அது தன் குட்டி வடுந்திடும் வகையில் பாலை எல்லாம் மக்களுக்கு தருகிறது. இதனை தீய செயல் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? இந்த உலகில் ஆடுகளும் உங்களை நம்பி இருக்கும் உயிர்கள் அன்றோ? நம்மை நம்பி இருப்பவரின் வயிறு எரியும் வகையில் நடந்து கொள்வதால் உங்களுக்கு நன்மை கிடைக்குமா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. 1000 பாவங்கள் செய்துவிட்டு ஆட்டின் உயிரை எடுப்பதால் பாவங்கள் நீங்கி விடுமா? ஒருவர் செய்த நன்மையும் தீமையும் ஒரு நாளும் அவரை விட்டு செல்லாது. ஆகையால் தீய செயல்களை செய்யாதீர்கள், பிற உயிர்களை கொல்லும் செயலை செய்யாதீர்கள், இந்த பூமியை மகிழ்ச்சியற்றதாக மாற்றும் எண்ணத்தை உங்களை விட்டு நீக்குங்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்கு மக்களோடு சேர்ந்து மற்ற உயிர்களும் மகிழ்வோடு வாழ வழி செய்யுங்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நூல்வெளி கொடுத்திருக்காங்க. தேசிக விநாயகனார் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். ஓகேங்களா? 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர். ஓகேங்களா? ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்ட் என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது. இந்நூல் புத்தரின் வரலாற்றை கூறுகிறது அப்படின்னு நூல்வெளியில கொடுத்திருக்காங்க. கற்பவை கற்ற பின் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது நமக்கு தேவையில்லை. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி வேணா பார்க்கலாம். புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆசிய ஜோதி. நோட் பண்ணிக்கோங்க. நெடில் ஆ ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வு வாழ்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். குறில் ஆ அதற்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. ஒருவர் செய்யக்கூடாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா நெடில் ஆ தீவினை. எளிதாகும் என்னும் சொல்லை பிரித்து எய்தை கிடைப்பது பார்த்தீங்கன்னா குறில் ஈ எளிது கூட்டல் ஆகும். பாலை எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எய்தை கிடைப்பது பார்த்தீங்கன்னா நெடில் ஆ பாலை கூட்டல் எல்லாம். இனிமை கூட்டல் உயிர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னுயிர். குறில் ஈ அதற்கான ஆன்சர். மலை கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நெடில் ஆ இதற்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. குருவினா கொடுத்திருக்காங்க. அரசனாலும் செய்ய முடியாத செயல் எது அப்படின்னு கேக்குறாங்க. எறும்பு எதற்காக பாடுபடுகிறது அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்க. ஒரு நாளும் விட்டு செல்லாது எது அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்க. உலகம் முழுமையும் எப்போது ஆள முடியும் அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்க. சிறுவினா கேக்குறாங்க. எல்லா உயிர்களும் மகிழ்வோடு வாழ புத்தபிரான் கூறும் அறிவுரைகள் யாவை அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்க. சிந்தனை வினா பார்த்தீங்கன்னா பறவைகளும் விலங்குகளும் சுதந்திரமாக வாழ வேண்டுமெனில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இதுல பார்த்தீங்கன்னா இந்த சிறுவினாவுக்கு தவிர சிந்தனை வினாவை தவிர சிறுவினா குருவினா நாம நடத்தின இந்த பாடல்லே ஆன்சர் இருக்கு. ஓகேங்களா? இந்த வீடியோ நீங்க ஒழுங்கா கவனிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோவில் நான் நடத்துனது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் நடத்துனது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்து நம்ம வீடியோ போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.